100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி 2024 சனி வக்ர பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இந்த சனி வக்ர பெயர்ச்சியுடைய காலகட்டம் எது, எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ முடிகிறது, எத்தனை நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய ராசியில் இருப்பார், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்ற மாதிரி மிதுனம் ராசியில் சனி வக்ர பயிற்சியில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை தான் வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சினாலே 2.5 ஆண்டு காலம் நடைபெறும். ஆனால் இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு சில வாரங்களோ ஒரு சில மாதங்களோ நிச்சயம் நிகழும். அதன்படி இந்த 2024 சனி வக்ர பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தற்போது சனி பகவான் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணமாகி கொண்டிருக்கிறார். 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து செல்வார். பின்னோக்கி நகர்ந்து சென்று அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்தில் பெயர்ச்சி ஆவார். அதன் பிறகு நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக்கி நேர்பாதையில் செல்வார். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். 139 நாட்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சி நடைபெறப் போகின்றது. இதனால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயம் சாதகமான பலன்கள் தான் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில், சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். நம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. பயம், தடுமாற்றம், மன கவலைகள் எல்லாம் நீங்க போகின்றது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கப் போகின்றது. சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகின்றார். உறவினர்களும் தேடி வந்து அன்பை பொழிய போகிறாங்க. பழைய வாகனத்தை சரி செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டும் பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது. உங்களுடைய ராசி அதிபதி மிக பெரும் நன்மையை சனி பகவானுடன் சேர்ந்து கொடுக்க போகின்றார். அதாவது இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும். மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் அதிகரிக்கப் போகின்றது. நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அனைத்து முயற்சிகள்லையும் இருந்த தடைகள் நீங்கி பல முக்கிய வேலைகளை வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. நிலம் தொடர்பான பிரச்சனைகள், சர்ச்சைகள் எல்லாம் நீங்கிடும். சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருப்பாங்க. சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாம் நனவாக போகின்றது. கடன்களை அடைக்க போகிறீங்க. பண வரவு அதிகரிக்க போகின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் பண வரவும் உண்டாக போகின்றது. குடும்பத்தினரின் ஆரோக்கியம் சீராக போகின்றது. உறவினர்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகின்றது. நாடாளுபவர்கள் உங்களுக்கு உதவ போகிறாங்க. திருப்பணிகளை முன்னின்று நடத்த போகிறீங்க. புதிய வாகன யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதிக பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது. முன் யோசனை எந்த ஒரு விஷயத்திலையும் அவசியம் அப்படின்றத இப்போது புரிந்து கொள்வீங்க. அலுவலக வட்டாரங்களில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். அதனால் பெரும் கண்டமே காத்திருக்கின்றது. ஆடம்பரம், பெருமை ஆகியவற்றிற்காக செலவு செய்வதை கட்டுப்படுத்துங்க. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. அதாவது வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. குழந்தைகளின் மீது உங்களுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமான வேலைகளை அது வீட்டிலையா இருந்தாலும் சரி, அலுவலகத்திலையா இருந்தாலும் சரி,
நீங்களே செய்திடுங்க. அடுத்தவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதில் தேவைப்படக்கூடாது, அதாவது தேவையாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை நாடி செல்ல வேண்டாம் அப்படின்றது தான் சொல்ல வரோம். அப்படி போனீங்கன்னா அந்த வேலையும் நடக்காது, அதனால் சிக்கலும் மிக பெரும் அளவில் நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். இருக்கும் வேலையை விடுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்யுங்க. அது மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற சிக்கல்கள், பிரச்சனைகள், பிரிவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அப்படின்றதுனால குடும்பத்தில் இருப்பவர்களிடமோ, உறவினர்களிடமோ, நண்பர்களிடமோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைத்திலையுமே ஒரு மறைமுக லாபம் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றாலும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடி தோன்றிய வண்ணம் இருக்கும். திடீர் பயணங்கள் ஏற்பட்டு உடல் அசதியும் உண்டாகும். யாரையும் நம்பி பணம் கொடுக்கவோ பொருட்களை கொடுக்கவோ வேண்டாம். உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்ச்சியையும் முறியடித்து இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவீங்க. பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும். புதிய பெரிய வீட்டுக்கு குடி போவீங்க. அயல்நாட்டு யோகமும் இருக்கின்றது. பிற மொழி பேசுபவர்களாலேயும் மிக பெரும் யோகம் இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். லாபம் உயரப்போகின்றது. பணியாளர்களால் சிறு தொல்லைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். இருந்தாலும் அவர்களை அனுசரித்து போங்க. அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் அவங்களையும் கவனிங்க. தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் நீங்க போகின்றது. பழைய சரக்குகளையெல்லாம் விற்று தீர்ப்பீங்க. பழைய பாக்கிகளெல்லாம் சிறப்பாக வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. பங்குதாரர்கள் அவ்வப்போது புலம்பினாலும் ஒத்துழைப்பாங்க உங்களுக்கு. புது புது ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாக போகின்றது. அலுவலகத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். எவ்வளவு உழைத்தாலும் நற்பெயர் கிடைக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் உங்களுடைய மனதில் தோன்றும். ஆனாலும் உங்களுக்கு தொந்தரவு தந்த மேல் அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்களை திடப்படுத்தி நல்ல முடிவுகளை நோக்கி இந்த காலகட்டம் நகர்த்தும். பண வரவில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி பண புழக்கமும் நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இதுவரைக்கும் உங்களை பாடாய்படுத்தி வந்த உடல் கோளாறுகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகின்றது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் உடல்நல பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாது. சனி பகவான் உங்களுக்கு நன்மையையே கொடுக்க போகின்றார். இந்த சனி வக்கர பெயர்ச்சி மற்ற ராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் இருக்குமோ இருக்காதோ, ஆனால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறார் சனி பகவான். யாரை நம்பியும் உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டாதீங்க. ஐயோ இது உன்னால் முடியாதுடா, இதில் ஏன்டா இறங்கின, பணம் தாண்டா தேவையில்லாமல் செலவாகும், விட்டுட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி உங்களை கீழ் நோக்கி தள்ள சிலர் உங்கள் கூடவே இருப்பாங்க. அதையெல்லாம் கேட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு செல்வதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்து செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் லாபம் இருக்கின்றது என்பதை மறுப்பதற்கு இல்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தான் செய்கிறது சரிதான் அப்படின்ற ஒரு முடிவோட ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் எல்லாம் அமோகமாக நடக்கும். திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 139 நாட்கள் சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் அப்படின்றது சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு இருக்க போகின்றது. 1000-ல் ஒருவராக இல்லை, கோடியில் ஒருவராக நீங்கள் வரப்போறீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. சனி பகவான் கொடுத்தா அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்திலையும் அப்படி தான் நிகழப்போகின்றது. நீங்கள்
உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய நண்பர்களை பற்றியும் உறவினர்களை பற்றியும் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக உங்களை பற்றி யோசிக்க போகிறீங்க. எப்படி வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைவது, பணம் சம்பாதிக்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றது, அதிர்ஷ்டங்கள் அடிக்கப் போகின்றது அப்படின்றது தான் உண்மையிலும் உண்மையான ஒரு விஷயம். இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் அருமையான சிறப்பான யோகத்தை மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கொடுக்க போகின்றது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்ற அளவிற்கு உயரத்தை தொடுவீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. சனி வக்ரப்பெயர்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.